பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சிறையிலிருந்து ரம்யா விடுவிக்கப்பட்டார். அந்த ஒரு அப்டேட் எனக்கு என்னமோ வர தகவல்கள்லாம் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்குது. இன்னைக்கு கமருதீனுக்கு பலத்த அடி, பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருகிறது. என்னன்றதை பார்ப்போம். அடுத்து லைவ்ல விக்ரம் மற்றும் கனிக்குள்ள ஒரு பயங்கரமான சில விஷயங்கள், திவ்யா வர்சஸ் கனிக்குள்ள பயங்கரமான டிஸ்கஷன், இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க மக்களே. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட நேற்று சாயந்தரம் போன ரம்யா அவர்கள் தனியாக, ஸோ இது வரைக்கும் யாருமே தனியாக போயிட்டு இல்லை, ஆனால் இங்கே தனியாக சிறையில் இருந்து அவங்களோட சிறை வாசத்தை முடிச்சுட்டு சும்மா காண்டா இருக்குது, கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்கல்ல, அந்த கடுப்பையும் காண்டையும் தாண்டி வெளியே வந்திருக்கிறாங்க. அதை வந்து அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை இது செம்ம கடுப்பாக இருக்குது. உண்மையான ஜெயில் போன ஒரு ஃபீல் இருக்குன்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வாட்டி போனதுக்கு எப்படின்னா பல வாட்டி 2-3 வாட்டி போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறது ரம்யா அப்படின்றது தான் ஒரு ஃபீல் ஆச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து கமருதீன். ஸோ கமருதீன் இந்த வாரம் 1-2 சம்பவமாக பண்ணியிருக்கிறாரு. ஏகப்பட்ட சம்பவங்கள். ஆரம்பித்த அந்த இன்னர் வேர் மேட்டர்ல இருந்து, அதுக்கப்புறம் நேற்று காக்கா வாயில அப்படின்றதா இருக்கட்டும், போடி 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 அப்படின்ற மாதிரி பேசினதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள். அவர் வந்து அந்த ஃபோர்ஸாக ரன் பண்ணி போகிறது, பேசுகிற டைலாக்ஸு, ரூல் பிரேக்கு, அதில் பொய் வேற பேசுறது. ஏன்னா வந்து நான் பிக் பாஸ் அப்படி எங்களுக்கு சொல்லவே இல்லை, நாங்கள் அப்படி பண்ணவே இல்லை, பிக் பாஸ் தான் தப்பாக பார்த்துருக்காரா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் மேலேயே குற்றச்சாட்டு, பிக் பாஸ் மேலேயே பழிய போட்ட கமருதீனை விஜயை சும்மா விட்டுருவாரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெவி ரோஸ்ட் இருக்கு. அவருடைய பிஹேவியர் இந்த வாட்டி நாட் அக்செப்டபிள். இந்த வாரம் கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள். கமருதீன் மாறிட்டான்னு நம்பணும்னு வச்சுக்க, நம்ம தான் முட்டாளு. அவன் மாறலை. அவன் வாரம் இந்த மாதிரி நடுவில் அப்படியே சைலண்டாக இருந்தாப்பல. அதுவும் தப்புன்றது அவருக்கு தெரியாது. மற்றவங்க போய் தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தான் வந்து சாரி கேட்கும் போது கூட உட்காந்து சிரிச்சு ரசிக்கும் கூட்டத்தை பார்த்தா என்னத்த சொல்றது சொல்லுங்க. அதுக்கு விஜேஎஸ் ஏற்றி விட்டார். சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க கமருதீன், வேற மாதிரி பிளேயர்ன்ற மாதிரி ஏற்றி விட்டு வந்தார்ல. அதுக்கு வேணும் தான், எதெல்லாம் அட்ரஸ் பண்ணணுமோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் விட்ட ஹோஸ்ட்டுக்கு இன்னைக்கு அட்ரஸ் பண்றாரான்னு பார்ப்போம். ஆனால் ரோஸ்ட் பயங்கரமா இருக்குதுன்ற மாதிரி தான் சோசியல் மீடியாலாம் தகவல் வந்தபடி இருக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்டேட் வந்துடும். நம்ம வெயிட் பண்ணி எல்லாத்தையும் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். இது ஒரு விஷயம். அடுத்து ஒரு பக்கம் திவ்யா அண்ட் கனி வந்து அந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல, அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரித்விகா, ஸோ திவ்யாவோட ஃப்ரெண்டு, ஒரு வீடியோவில் சொன்னாங்கல்ல தனியாக விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. எனக்கும் அவங்க ஏன் சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரியல. பட் இப்போ தான் எனக்கு புரியுது. நான் வந்து அங்கே சாண்ட்ரா கூட இருந்து வெளியே வந்துட்டு இந்த பார்வையிலிருந்து அங்கே பார்க்கும்போது எனக்கு இப்போதான் விஷனே புரியுது. ஸோ ரம்யா இப்போ அங்கே போய் எப்படி இருக்காலோ அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். ரம்யா இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கட்டும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்து நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு கேட்டகரியில் தான் நானும் ப்ரொஜெக்ட் ஆகிருப்பேன். நான் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலேன்னு எனக்கு தோணுது. பட் வெளியே இப்படி தானே போயிருக்கோன்ற மாதிரி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டு அப்படின்றத திவ்யாவே ஒத்துக்கிறாங்க. அதை தாண்டி பார்வதியை யாரை என்ன பண்ணும் ஏது பண்ணுன்ற மாதிரி பயங்கரமான கேம் பிளே தெரிஞ்சுதான் இது பண்றாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இப்போ சாண்ட்ரா மட்டும் பேசுறது இல்லாம ரம்யா கூட என் கூட பேச மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நானும் பார்க்கறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னபோது சொல்றாங்க. உடனே என் கூட தான் க்ளோஸா இருந்தாங்க, பட் இல்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது நான் எதுவுமே பண்ணல, நார்மல் கான்வர்சேஷன் தான் பேச போனேன், அதுக்கு கூட பேசாம இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சீரியஸா. அப்போ சேது சார் உங்களை பத்தி தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு சொன்னாங்களே, அது என்ன கான்டெக்ட் எனக்கும் தெரியல. நான் எங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனன்றது எனக்கு தெரியல. நான் வந்து சாண்ட்ராவெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, அதை நான் போய் கேட்டாலே இல்லைன்னு உடனே கனி சொல்றாங்க. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, அவங்க தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அது ஆக்சுவலி ஆப்போசிட் சைடுன்ற மாதிரி கரெக்டா உண்மையை உடைக்கிறாங்க கனி. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு வாரம் உடனே கனி சொல்றாங்க, ஒரு வாரம் சாண்ட்ரா இந்த அளவுக்கு அவுட் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ குழந்தைகளை பார்க்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் போயிருக்காரு. இன்னும் 1 மாதத்தில் வெளியே போய் மீட் பண்ணிக்கலாமே. எங்கேயோ வந்து 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி வெளியே போய் பார்க்க முடியாதுன்னா ஓகே, இங்கே 1 மாதத்தில் போய் பார்க்க போகிறோம், அவர் டேக் கேர் தானே பண்ணுறாரு, இதில் என்ன இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே உடனே சொல்கிறாங்க திவ்யா, எனக்கும் பிரச்சனைக்கும் பயங்கரமான கம்யூனிகேஷன் பாண்ட் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத சொன்னோன்னே கனி சொல்கிறாங்க, நல்ல மரியாதை இருந்துச்சு அவங்களுக்கு மேலே. பட் எனக்கு என்னமோ ஸோ அவர் தான் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவர் பேச்சை கேட்டு உங்கள் 2 பேரோட பேச்சு தான் அவருக்கு கேட்டு ஆடுறாரோ, அவர் கூட இருக்காரோன்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆந்துச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இல்லைங்க சாண்ட்ரா, நாங்கள்லாம் வந்து தப்பாலாம் அட்ரஸ் பண்ணதில்லை, எதுவுமே சொல்லலை, இதில் அவராக தான் இருந்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கனி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க, நான் எப்படி வந்து என்னோட விஷயத்த ஓப்பனாக உடனே சொல்லிட்டாங்க. யார் திவ்யா ஒரு பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். எதா இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், தப்பாக இருந்தாலும் சாண்ட்ரா கிட்டே பிரஜன் கிட்டே நான் ஓப்பனாக பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன்ற மாதிரி இவங்க சொன்னோன்னே கனி சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களும் வந்து எனக்கு சொன்னால் ஹர்ட் ஆகிடும்னு யோசிச்சு சொல்லாமல் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபீல் பண்ணேன், அதெல்லாம் சொல்லியிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட்
ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியாயம் இருக்கணும். அது வந்து நியாயம் வந்து இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே போய் கூட அதை பண்ணிக்கலாம். இங்க ரிலேஷன்ஷிப்ல என்னெல்லாம் பண்ணி காட்டணும்ன்றது காட்ட வேண்டான்ற மாதிரி நான் திங்க் பண்றேன்ற மாதிரி திவ்யா சொன்ன உடனே அப்ப சொல்றாங்க, சேது சார் ஒரு விஷயத்த சொன்னாரு. நம்ம ஒரு அக்கறையில தான் சொல்றோம், அவன் பண்ற தப்போ சரியோ, அதை தப்பு சொன்னா அவன் கோச்சுக்கிட்டானா அவன் 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 என்ன நட்புல இருக்கான், என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான், தப்பையும் குட்டையும் பேடையும் வந்து ஒரே மாதிரி ரீதியில பாக்குறவன் தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் விஜே சொன்னும் போது தான் என் கண்ணே திறந்துச்சுங்க, பயங்கரமா இருந்துச்சுங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்து சாண்ட்ரா பண்ற பிஹேவியர் எனக்கு குறிப்பா புரியல. நான் போய் பேச போறேன், எனக்கு சக மனிதனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, ஃபீல் ஆச்சு அப்படின்றத சாண்ட்ரா இவங்க சொல்றாங்க. கனி, நானும் ஒரு வாரமா பேச ட்ரை பண்ணிருக்கேன், அவங்க கிட்ட போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறேன், சொல்ல மாட்டாங்க. அவங்க பண்ற ஆக்ஷன்ஸுமே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இதெல்லாம் இருக்கு. ஒரு வாரமும் பிரஜன் மற்றும் திவ்யா கிட்ட சாண்ட்ரா பேசாம இருந்ததுன்ற மாதிரி அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கனி கிட்ட சொல்லிட்டாங்க. இது நடந்தவொடனே கனி என்ன பண்றாங்க, வெளியே போயிட்டு பெட்ரூமுக்கு போயிட்டு விக்ரம் கிட்ட சொல்றாங்க. விக்ரம் கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி ரம்யா இப்படிலாம் பண்ணாங்களாம், அதுக்கு வந்து அவங்க பேசாமல் இருந்திருக்காங்களாம், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, என்னன்னே நமக்கு தெரிலன்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் எனக்கு சாண்ட்ரா கிட்ட இது பிடிக்கவே இல்லை. நான் போயிட்டு நேற்று அவங்களுக்கு என்ன அவங்கள எனக்கு பிடிக்காது, எனக்கு அவங்கள பிடிக்காது. ஆனால் ஒரு சக மனுஷனா அவங்க ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தா என் மனசில் தோன்ற விஷயங்கள்லாம் சொன்னேன். அதுக்கு கூட ஒரு முகம் பார்த்து பேசாமல், இதெல்லாம் பார்த்து பேசாமல் ஆட்கள் கிட்ட எப்படி பேச முடியும்? சுத்தமாக எனக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, எனக்கு கடுப்பாகுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த ஓப்பனாக கனி இங்கே சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னா, இந்த ஒரு விஷயம் நீங்கள் இங்கே சொல்கிறத அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லாமோ அப்படின்ற ஃபீல் எனக்குள்ளே வந்துச்சு. அது கரெக்டாக முன்னாடி பார்த்து சொன்னால் நல்லா இருக்கும் கனி அவர்களே, பின்னாடி பேசுவதை விட்டுட்டு அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து அந்த லாயர்ன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்கல்ல, அடிக்கடி அவங்க தான் இந்த வீட்டில் நிறைய சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதை சொல்லிட்டு அதை எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு சாதகமாக வந்தால் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாது அப்படின் போது, எங்க ஸ்கூலில் கூட நீ லாயர் பையன் தானே, இது இப்படி கூட தெரியாதான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இங்கே கம்பேர் பண்ண முடியும், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி விக்ரமும் சொல்கிறாரு. இல்லை, இந்த மாதிரி சின்ன கம்பேரிஷன் பண்ணால் இது மொழி செத்து போயிடும். அது அவங்களுக்கு சாதகமாக வந்தால் சரி, அதுக்கு எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டால் இது என்னங்க இருக்கு, ஸோ அவங்க ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் இது யாரு ஐயோ கனி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பிரச்சனைகளும் வந்து அவங்க தப்பை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க தப்புன்றது வந்து ரியலைஸ் பண்ணியும் சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க. கமருதீனோட ஆக்டிவிட்டிஸ் அவர் வந்து ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் கேட்குறாரு, தவிர்த்து தப்பு ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டால் அந்த தப்புகள் நடக்காமல் இருக்கும், அந்த தப்பு நடக்க மாட்டேங்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து பிக் பாஸ் நேற்று பாராட்டினார்ல சாண்ட்ரா மற்றும் அமித்தோட ட்ரெஸ்ஸு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பிக் பாஸ் அதே மாதிரி ட்ரெஸ் தான் நான் போட்டிருந்தேன், எனக்கு சொல்லவே இல்லை, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, சாண்ட்ரா மற்றும் இவங்கள சொன்னது எனக்கு கடுப்பாயிருச்சு, அவன் மேலே நான் கோவத்தில் இருக்கேன், நானும் என்னையும் சொல்லணும் தானே, நம்ம அன்பா இருக்கிறதாலையோ பாசத்தோடு இருக்கிறதாலையோ நம்மளோட நல்ல விஷயங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு செம டென்ஷன் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாரு, ஆகட்டும், பட் அவர் வந்து ஆல்ரெடி அவங்க டவுனில் இருக்காங்க, டவுனில் இருக்கும்போது அவங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணியிருப்பாரு, நீங்கள் ஏன் அப்படி எடுக்கிறீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சாண்ட்ரா மேலே கனிக்கும் காண்டு இருக்கு, கனிக்கு மேலே சாண்ட்ராக்கும் காண்டு இருக்கு அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வெடிக்கும்னு பார்த்தா பிக் பாஸ் அதை வெடிக்கவே இல்லை. ஸோ அடுத்த வாரமாக அது வெடிக்குதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு பாய் கைஸ்.